நீங்கள் செட் பண்ணுற கோல் தான் உங்களை முன்னாடி போக விடாமல் தடுக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உங்கள் சோம்பேறித்தனமோ உங்கள் திறமையோ உங்கள் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் செட் பண்ணுற கோல் தான் உங்கள் ப்ராப்ளம். ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் வெல்கம் டு சுவாசநிழல் கவுன்சிலிங். சந்தோஷ் நல்லா ஆரம்பிப்பான், ஆனால் அவன் முடிக்க மாட்டான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கோல் செட் பண்ணி முடிக்க முடியாமே டயர்டே ஆகிட்டான். அப்புறம் அவன் நினச்சிக்கிட்டான், என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான். ஒரு நாள் தனிமையில் உட்காரும் போது யோசிச்சு பார்க்குறான், ஏன் நம்மளால் ஆரம்பிக்க முடியுது முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மெத்தட் அவன் ட்ரை பண்ணான். என்ன மெத்தட் தெரியுமா? அவன் யாராக இருக்க விரும்பினானோ அவங்கள இமேஜின் பண்ண ஆரம்பித்தான். அவங்கள மாதிரி கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ட்ரை பண்ணான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அவங்கள மாதிரி இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணான். அவனால் முடியல. அடுத்த நாள் ஒரு 5 நிமிஷம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியோட அவன் பண்ண ஆரம்பித்தான். கடைசியில் அவனோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகி அவன் யோசிச்சு பார்க்க முடியாத நிலைமைக்கு சந்தோஷம் வந்து நின்றான். ஆக இவன் வெற்றியை தேடி போகலை, வெற்றி இவனை தேடி வர வச்சான். நம்ம கோல் செட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுமா ஆகுது? கோல் செட் பண்ணும்போது செம்மையாக ஃபீல் ஆகும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கோலை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இமேஜினேஷன்லேயே சக்ஸஸ் ஆன மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ரியாலிட்டிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம செய்ய முடியலையோ அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ஷன் வந்து மிஸ் ஆகும்போது கில்ட் ஃபார்ம் ஆயிரும். இது வந்து ஒரு தடவை நடந்தால் பரவாயில்லைங்க. லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு தடவை கோல் செட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது லாங் டேர்மாக இருக்கலாம், ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். அப்போது ஒவ்வொரு முறையும் இது வந்து ரிப்பீட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, என்னோட ஐடென்டிட்டி அப்படியே மாறுது. நான் ஒரு சோம்பேறி, என்னால் எதுவுமே முடியாது, என்னால் ஒன்றுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கோல் செட் பண்ணும்போது இப்படி திருப்பி ஆனால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் என்னால் பண்ண முடியுமா? ஆக இங்கே கோல் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஐடென்டிட்டி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நான் யார் அப்படின்னு சொல்லி ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதனுடைய மூவ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கணும். ஆக இங்கே செட் பண்ண வேண்டியது கோல் கிடையாது, இங்கே செட் பண்ண வேண்டியது மைண்டு தான். மைண்டை எப்படி செட் பண்ணுறதுன்னு சொன்னால், ஐ வாண்ட் டு ரீட் புக்ஸ் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து ஐ எம் எ ரீடர் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் உங்கள் மைண்டை செட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐ வாண்ட் டு வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படிங்கிற மைண்ட்லேருந்து ஐ எம் எ டிசிப்ளின்டு பர்சன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு உங்களையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி நான் ஓடுறேன் இல்லை, நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு மைண்டை முதல்ல செட் பண்ணி பழகணும். ஐடென்டிட்டி தான் நம்முடைய பிஹேவியரை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும். எனக்கு ஐடென்டிட்டியே இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிஹேவியரில் எந்த மாற்றமும் இருக்காது. ப்ராப்பரான கோல் செட்டிங் ஒவ்வொன்றுலேயும் 3 லேயர் இருக்குது. ஒன்று வந்து ஐடென்டிட்டி லேயர். ஐடென்டிட்டினா நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஐ எம் கன்சிஸ்டன்ட், ஐ எம் எ லீடர், ஐ எம் ஸோ லீன் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஐடென்டிட்டி லேயர். 2வது லேயர் அப்படின்னு சொன்னால் ப்ராசஸிங் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாவது நான் அந்த பர்சனை நான் வாழ்ந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 நிமிஷம் நான் புஷ்அப் பண்ணுவேன், 5 நிமிஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 2 பேஜ் நான் இன்னைக்கு வாசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை செஞ்சு பார்க்கணும். தென் அவுட்கம் லேயர். அதனுடைய அவுட்கம் நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளில் யூல் பிகம் லீன், உங்கள் பாடி ஃபிட் ஆயிரும். அதே போல் யூல் பிகம் அன் ஒரேஷியஸ் ரீடர். அந்த மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவுட்கம்ங்கிறது ரிசல்ட் மட்டும்தான், அது உங்களுடைய ஃபோக்கஸ் கிடையாது. நீங்கள் உங்களுடைய ஒர்க் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாக அதனுடைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அவுட்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சோம்பேறி இல்லை, நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃப் இருக்குது இல்லை, நீங்கள் யாராக உருவாக போகிறீங்களோட அவங்களோட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் சோம்பேறி கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் டூ வண்டர் இன் யுவர் வேர்ல்டு. இதை எப்படி நான் அப்படி சொன்னால், கண்ணை லேசாக மூடுங்க. கண்ணை மூடிட்டு நான் யார் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்கல்ல, அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு நாளும் அந்த பர்சனாகவே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாழ ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு IAS ஆகணும், நான் ஒரு நல்ல ப்ரீஸ்ட் ஆகணும், அல்லது நான் ஒரு நல்ல பர்சன் ஆகணும்னு சொன்னேன்னா என் கண்ணிலே நான் இமேஜின் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது அட்லீஸ்ட் நான் அந்த பர்டிகுலர் பர்சனை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். வாழ ஆரம்பிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நான் என்னுடைய பிஹேவியர் அப்படி கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வாழ்ந்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய கோலை செட் பண்ணிவிட்டு அதை துரத்தி உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல யாராக வாழணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த பர்சனை வாழ ஆரம்பிங்க. தானாகவே உங்களுடைய வெற்றி உங்களை சேஸ் பண்ணும். வெற்றியை நீங்கள் சேஸ் பண்ண போகிறது கிடையாது, வெற்றி உங்களை சேஸ் பண்ணும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ்,
கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க யாரா இந்த ஃபியூச்சர்ல மாற போறீங்க அப்படின்னு சொல்லி. அர்த்தமுள்ள வாழ்வை வெளியே தேடாதே, உன்னிடமிருந்து தொடங்கு. தேங்க்யூ.